ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் நந்தியாலம் என்ற ஊர் இருக்கிறது. இந்த ஊரில் ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்குள்ள அம்மன் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறாள். இந்த ஊரில் இருக்கும் அனைத்து மக்கள்களுக்கும் பாரபட்சமே பார்க்காம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மன். உலகில் எல்லா கடவுள்களும் நிகழ்த்தும் அற்புதங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளது. புராணங்களில் படித்திருப்போம். அதுபோல இந்த ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் நிகழ்த்தும் அற்புதம். அப்படி என்ன அற்புதம் தருகிறார் வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் இருக்கும் அம்மன் சுயம்புவாக குடியிருக்கிறார். நாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மன். நம் உடலில் எந்த நோய் நொடி இருந்தாலும் இந்த அம்மனிடம் முறையிட்டு கேட்டாலே போதும். உடனே நோய்களை அனைத்தும் தீர்த்து புத்துணர்ச்சி தருகிறாள். அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம், கல்யாணம் உண்டாக, பண கஷ்டம், நோய்கள் தீர அனைத்திற்கும் பேர் போனவள் இந்த பூஞ்சோலை மாரியம்மன். இந்த அம்மனின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் இந்த ஊர் மக்களுக்கு காலரா என்ற நோய் வந்தது. ஊரையே ஆட்டி படைத்தது. அப்பொழுது இந்த ஊர் மக்கள் அம்மனிடம் முறையிட்டனர். அந்த நேரத்தில் அங்கு இருக்கும் ஒரு குழந்தைக்கு அருள் வந்து, நான் இங்கு சுயம்புவாக இந்த கிராமத்தில் பூஞ்சோலை அம்மனாக பிரதிபலிப்பேன். எனக்கு மஞ்சள் தண்ணீரை வேப்பிலை சேர்த்து அபிஷேகம் செய்ய அனைத்து நோய்களும் தீரும் என்று வாக்களித்தாள். உடனே பூஞ்சோலை அம்மனுக்கு மஞ்சள் தண்ணீரில் வேப்பிலை சேர்த்து அபிஷேகம் செய்தார்கள். இந்த அபிஷேகம் தண்ணீரை ஊர் மக்களுக்கு வழங்கினர். ஊர் மக்கள் அனைவரும் இந்த தண்ணீரை வீட்டிற்கு எடுத்து சென்று வீட்டிற்குள் தெளிக்க காலரா நோய்கள் அனைத்தும் நீங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை அம்மனுக்கு மஞ்சள் வேப்பிலை அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த கோவிலின் தலவிருட்சம் அரச மரம். நீங்களும் உடனே இந்த கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெற்றிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.